ஏன் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வருகிறார். யார சொல்லலாம், எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறார். எப்படி உபதேசம் தெரியுமா? இதுக்கு பிறகு நான் யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை, அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறார். இப்ப என்னட்ட வந்து அப்படி ஒருத்தர் கேட்டாருன்னா நான் ஒரு 4 நாள் டைம் கேட்பேன், சொல்லணும் சுருக்கமா, அதுல உபதேசத்தை. ஆனா நான் சுருக்கமா சொல்றதுல எங்களுக்கு இயலாது, அந்த டேலண்ட் எங்கள்கிட்ட இல்ல. சொல்ல போனா ஒன்றை சொல்றதுக்கு அரவராகும். பெருமானாருடைய டேலண்ட் தனி, அதான் உண்மையா டேலண்ட். ஒன்று 2 விஷயத்தை 2 வார்த்தையிலும் புரிஞ்சு அவர்களுக்கு புரிய வைத்தால் அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். என்ன சொல்லணுமா? மிச்சம் சொல்லக்கூடாதான், கொஞ்சமா சொல்லணுமா, யார்கிட்டையும் கேட்க கூடாதான். அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்கண்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த உபதேசம் திரும்ப இந்த உபதேசத்தை பெற்றா எவர்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லையா? அப்படி ஒன்று சொல்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க? சுப்ஹானல்லாஹ் சொன்னா சரி, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கேட்க வேண்டிய வருமே, ஏதாவது ஒன்று வரும். பெருமான சிம்பிளா சொன்னாங்க, குல் ஆமந்து பில்லாஹ். எப்பா ஆமந்து பில்லான்னு சொல்லுங்களேன், ஆமந்து பில்லாஹ் சும்மஸ்தகீம். அதுல உறுதியா நின்று இருப்போங்க. ஏதோ உபதேசம் முடிஞ்சு, பயான் முடிஞ்சு, குல் ஆமந்து பில்லாஹ் சும்மஸ்தகீம். இதுக்கு பேச போனால் வருடம் பேசினாலும் முடியாத தலைப்பு இதுதான். ஈமானில் உறுதியா நிற்போன்றீங்களே, இந்த குல் ஆமந்து பில்லாஹ் சும்மஸ்தகீம் என்பது ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு வாழ்க்கையில் அவர் இறுதி மூச்சு வரைக்கும். இதுக்கு பிறகு இதை பத்தி யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில ஆமந்து பில்லாஹ் சொல்லிட்டோம்டா அப்பதான் பிரச்சனையே தொடங்க போகுது. இந்த ஆமந்து பில்லாஹ்னு சொல்லி நல்லா கேட்கிறான். ஹஸிபன்னாஸ், மக்கள் நினைக்கிறாங்களா, ஐயுத்ரகு வயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டுட்டோம்னு சொன்ன உடனே ஐயுத்ரகு, அவங்க விட்டுருவோம், ஐயகூலு ஆமன்னா, நாங்க ஈமான் கொண்டோம்னு சொன்ன உடனே வஹும் லா யுஃப்தனூன், சோதிக்காம. அல்லாஹ் என்ன சொல்றா? ஆமந்து பில்லாஹ் சொன்னா லைன்ல எல்லாரும் நில்லுங்க. ஆமந்து பில்லாஹ் சொன்னால் ஃபர்ஸ்ட் வாங்க. உண்மை ஆமந்து பில்லாஹ், பொய் ஆமந்து பில்லாஹ். இது என்ன ஆமந்து பில்லாஹ் செக் பண்ணுவோம். ஆமந்து பில்லாஹ் செக் பண்ணுவான் அல்லாஹ். இந்த செக்கிங் எப்ப வரைக்கும் நடக்குமா? கடைசி மூச்சு வரைக்கும் நடக்குமா? லாஸ்ட் மூமெண்ட் பறந்துட்டு முடிச்சு போச்சு. லாஸ்ட்ல நரகத்துக்கு போனால பத்தி எல்லாம் சொல்றான். வாழ்க்கையில் எல்லாமே ஈமானோட நிப்பான். ஃபைனல் குஃப்ர் எல்லாத்தையும் கவ்வுற மாதிரி அவன் நரகமா போயிடும். நாங்க அதுக்குரிய ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். போர்க்களத்துல வந்தவர்கள், போர் வரைக்கும் வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் கொடுக்க வரைக்கும் வந்தவர் மௌத்தா போன விதத்துல உங்களுக்கு தெரியும். தற்கொலையில நரகவாசி இருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் விபச்சாரம் வரைக்கும் வந்து விபச்சாரம் செய்ததற்கு பிறகு விபச்சாரத்தை செய்தவரை முன்னாடி வைத்து நான் தொழுவிக்கவில்லை, நீங்கள் ரசூலுல்லாஹ் அருமை அலைஹிஸ்ஸலாம் தொழுவித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டார், அவர்கள் தௌபாவை ஏற்றுக்கொண்டு விட்டான், தஹலல் ஜன்னah, சொர்க்கம் நுழைத்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தின் வெளிப்படையான தோற்றத்தில் எதையும் சொல்லுகிறார். ஃபைனல் மூமெண்ட் வரைக்கும் திரும்பி வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறோம். இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஒரு பிரச்சனை. வெரி ஃபைனல் மூமெண்ட் டிசிஷன் அல்லாஹ் மேக் பண்ணுவான். யூ ஆர் குவாலிஃபைட் டு ஜன்னah. அல்லாஹ் பாதுகாக்க. அதனால லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் யாரையும் எவரை தஹஜ்ஜத் தொழுதிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். அடிக்கடி ரசூலுல்லாஹ் சொன்ன உங்களுக்கு ஒரு ஹதீஸ் தெரியும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பயந்து போன ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திஹாமா மலை தொடுற அளவுக்கு நன்மையோட ஒரு அபா மன்சூர் அல்லாஹ் துகளாக்கும். அல்லாஹ் அப்படி பண்ணவே மாட்டான். யாரு தூசி ஆக்கிடுவோம். ஒரு இபாதத்தை தூசியாக்கி காத்துல பறக்க விட்டா யார சொல்ல, உங்க தன்மை என்ன, உங்க பண்பு என்ன, ஏன் உங்க நரகவாசி ஜிபால் திஹாமா மலை அளவுக்கு ஹசனாத்துகளோட இவ்வளவு நன்மை, அவ்வளவு நன்மை. என்னெல்லாம் தொழுதாங்களா அவங்க? கடமையான தொழுகை மட்டும் இல்ல. அவர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹ்வானுக்கு உங்க சகோதரர்கள் பா, உங்களை மாதிரி ஆட்கள், உங்க ஜில்து, உங்க தோல் உள்ள அதே தோல் பக்கத்தில் உள்ள ஆட்கள் தான் அவங்க. நீங்க இரவை எப்படி எடுத்துக்கொள்வீங்களோ அப்படி எடுப்பாங்கடா. சஹாபாக்கள் அழுது தொழுத மாதிரி தொழுவார்கள். இபாதத்துல எந்த குறையும் இல்லை. அவங்க தனிமையானா அல்லாஹ்வுடைய வரம்புகளை சிம்பிளா மீறுவார்கள். அவர்கள் நரகவாசி என்ன சொல்லுங்க. தஹஜ்ஜத் தொழுவக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உங்களை பாதுகாக்கணும். ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். துனியாவுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு அதிகம் தேவைப்படக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஈமான் ஆமன்து பில்லாஹ்னு சொன்னா சோதனை வரும். துனியாவை பொறுத்து நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? சில பேர் ராங் அட்ரஸ் நினைக்கிறாங்க. துனியா ஆண்டா இங்க எங்க வந்தோம், வாழ வந்தோம் நினைக்கிறாங்க.
وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ. உங்களை சோதிக்கிறதுக்கு, சோதிச்சு பார்க்க வந்திருக்கிறீங்க நீங்க.